வெல்கம் டு சாந்திஸ் கஃபே. நம்ம யூஜிடிஆர்பி யூனிட் 1ல் ஹட்சன் புக்கு பார்த்துட்ருக்கோம். அதில் சாப்டர் 7 இன்றைக்கி பார்க்கலாம். ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியர். அந்த ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியரோட கண்டினியூஷன் தான் பார்ப்போம். இன்றைக்கி ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியரை நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ட்ராமா. இந்த ட்ராமா பார்க்குறதுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம ட்ராமாவோட அந்த உருவாக்கத்தை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். அதில் யார் எங்கேருந்து வந்து ட்ராமாலாம் வந்து எடுத்து எழுதுனாங்க, எதை ஃபாலோ பண்ணாங்க, ட்ராஜடிக்கு யாரை ஃபாலோ பண்ணாங்க, காமெடிக்கு யாரை ஃபாலோ பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். இப்போது இந்த ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியரில் இந்த ட்ராமாவில் வந்து என்னென்ன பிரச்சனை வருது, எதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணி இவங்க வந்து ட்ராமா ஒரு முழு வடிவமாக கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போது ஒரு பக்கம் வந்து சாசரோட காலத்தில் சாசர் வந்து ட்ராவல் பண்ணி அந்த இட்டாலியில் உள்ள இந்த ஹியூமனிசத்தை ஃபாலோ பண்ணி இங்கிலாண்டில் வந்து கொண்டு வந்து ஹியூமனிசத்தை ஃபாலோ பண்ணுற ரைட்டர்ஸ் வந்து ஒரு பக்கம் வளர்ந்துட்டு இருந்தாங்க. அப்புறமா கிளாசிக்கல் ரைட்டர்ஸ், அதாவது அந்த பழங்கால ட்ராமாவில் இருக்குல்ல, இந்த செனைக்கன் ட்ராஜடி, இந்த மாதிரி அந்த ட்ராஜடியில் உள்ள அந்த ஆக்ஷன், பிளேஸ் ஆஃப் ஆக்ஷன், பிளேஸ், டைம், யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன், யூனிட்டி ஆஃப் பிளேஸ், யூனிட்டி ஆஃப் டைம், இந்த மூணையும் ஃபாலோ பண்ணி எழுதுகிற ஒரு ட்ராமா ஒரு பக்கம் இருந்தால் கூட இப்போது ரீசெண்டாக இந்த ஷேக்ஸ்பியர் காலத்தில் யார் வந்து ரொம்பவே வந்து அப்ரிஷியேட் பண்ணப்பட்டாங்க அப்படின்னா வந்து பொதுமக்களுக்கு, படிக்காத மக்களுக்கு புரிகிற மாதிரி கதையோட பிளாட் வந்து ரொம்ப வேகமாக போகணும் அந்த மாதிரி இருக்கிற ட்ராமா எழுதுகிற ட்ராமாட்டிஸ்ட்டை தான் வந்து மக்களுக்கு ரொம்பவே பிடிக்க ஆரம்பிச்சது. இவங்க எப்படி வந்து உருவாக ஆரம்பித்தாங்க, ஷேக்ஸ்பியர் ஏன் வந்து எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி ட்ராமா எழுத ஆரம்பித்தார் அப்படிங்கிறத நம்ம இதை பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு இந்த ஹட்சன் புக் வந்து லைன் பை லைனாக படிக்கிறது கண்டிப்பாக போர் அடிக்க தான் செய்யும். ஆனால் நம்ம வந்து ஒரு பக்கம் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இப்போ ஹட்சன் புக்கு நம்ம ஹெல்ப் புக்கை படிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பேசிக் நாலேஜ், யூரோப்பியன் லிட்ரேச்சரில் உள்ள பேசிக் நாலேஜ், நம்ம ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பற்றின பேசிக் வந்து நமக்கு மொத்தமாக கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க ஹட்சன். இப்போ ராமச்சந்திர நாயர் புக்கை வந்து கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து ஹட்சன் வந்து நல்லாவே கிளாரிட்டியாக இருக்குது. ராமச்சந்திர நாயர் புக்கை விட ஹட்சன் புக் வந்து நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம நிறைய இடத்துல வந்து நிறைய எக்ஸாமில் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கேள்விப்பட்டிருப்போம். நெட் எக்ஸாமில் அல்லது பிஜிடிஆர்பி எக்ஸாமில், யூஜிடிஆர்பி எக்ஸாமில் வந்து ஒரு காமன் கொஸ்டின்ஸ் நிறையா பார்த்துருப்போம். அது எல்லாமே இங்கே இருந்து கவர் ஆகிருக்கும். இந்த புக்கை நீங்கள் லைன் பை லைனாக படிச்சிங்கன்னா மட்டும்தான் யூஜிடிஆர்பி கேட்குற கொஸ்டின்ஸில் வந்து நம்மளால் ஈஸியாக வந்து மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். யூனிட் 1 அப்படிங்கிறது ஒரு வாஸ்ட் ஏரியா. இதில் வந்து எங்கே இருந்தனாலும் கொஸ்டின் கேட்கலாம். மற்ற ஒரு ட்ராமா படிக்கிறதுக்கு, ஒரு நாவல் படிக்கிறதுக்கு நமக்கு நிறைய டைம் எடுத்துக்கும். அதெல்லாம் படித்து கடைசியில் அதில் நமக்கு ஒரு கொஷின் தான் வந்து வரும். ஆனால் இந்த ஒரு புக்கு நீங்கள் ஃபுல்லாக படிச்சிங்கன்னா மினிமம் 10 கொஷின்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக லைன் பை லைனாக படித்து தான் ஆகணும். ஒரு தடவை வந்து வீடியோ கேளுங்க, 2வது தடவை புக்கை ரீட் பண்ணுங்கள். அதில் ஏதாவது கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா திரும்ப ஒரு வீடியோ கேளுங்க. வீடியோ வந்து இந்த சாந்திஸ் கஃபேயில் உள்ள வீடியோ மட்டும் கிடையாது, உங்களுக்கு எந்த வீடியோ கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது எல்லாமே வந்து நீங்கள் வாக்கிங் போகும்போது அல்லது சமையல் பண்ணும்போது அல்லது ட்ராவல் பண்ணும்போது, அப்படி இல்லை அப்படின்னா வந்து எப்போல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கோ அப்போல்லாம் வந்து காதில் ப்ளூடூத் மாட்டிட்டு ஏதாவது கேட்டுகிட்டே இருங்க. ஸ்டோரி ரெகக்னைசேஷன் ஆகும்போது உங்களுக்கு ஆப்ஷன் ஒமிட் பண்ணுற அந்த டேலண்ட் வந்து ஈஸியாக வந்துடும். அதுக்காக தான் நம்ம இப்போ லைன் பை லைனாக போக வேண்டியது. இப்போ இல்லாட்டி ஒரு பேசேஜில் வந்து ஒரு பேராகிராஃபில் இதில் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு 2 நிமிஷத்தில் போயிடலாம், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் போயிடலாம். ஆனால் இப்போது நீங்கள் இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலாம் கேட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ட்ராமா எப்படி வந்து இம்ப்ரூவ் ஆக ஆரம்பித்தது, இதுக்கு முன்னாடி நம்ம டோட்டல்ஸோட மிஸ்சலினிஸோட இயரில் என்ன நடந்தது, ஏஜ் ஆஃப் சாசரில் வந்து ஹியூமனிசம் எப்படி கொண்டு வந்தாங்க, அப்புறம் அந்த காலத்தில் உள்ள பழைய பிளேஸ்லாம் என்ன, இந்த இன்டர்லூட்னா என்ன, இது எல்லாமே நம்ம கற்றுக்கிட்டு வந்திருக்கோம். இதுக்கப்புறமும் வந்து நிறைய இன்ஃபர்மேஷனை கற்றுக்கிட்ட போகிறோம். கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் அந்த ப்ளேயோட ஸ்பீடு கூட கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி வச்சு கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஆனால் லைன் பை லைனாக கண்டிப்பாக ஹட்சனை படிச்சிருங்க. ஓகேவா? ஓகே, இன்றைக்கி போகலாம். இந்த ஏஜ் ஆஃப் ஷேக்ஸ்பியரில் வந்து ட்ராமா, இந்த எலிசபெத்தன் ரொமான்டிக் ட்ராமா வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 25 இயர்ஸ்க்கு அப்புறமா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்படாக் வந்து ஒரு ட்ராஜடி நம்ம பார்த்தோம் இல்லையா, சாக்வெல் அண்ட் நார்டன், அவங்க 2 பேரும் வந்து தாமஸ் நார்டன், அவங்க 2 பேரும் உருவாக்கின இந்த கார்படாக் அது ஒரு ட்ராஜடின்னு சொல்லி நம்ம லாஸ்ட்டு பார்த்துருந்தோம். அப்போது அது உருவானதுக்கு அப்புறமா ஒரு 25 இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து ரொம்பவே கன்ஃபியூஷன் வருது ட்ராமா எழுதுகிறவங்களுக்கு. என்ன கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்னா வந்து இப்போ இவங்க இந்த ட்ராஜடி ஏதோ ஃபாலோ பண்ணி எழுதியிருப்பாங்க. சாக்வெல் நார்டன் அவர் வந்து செனைக்கன் ட்ராஜடியை வந்து ஃபாலோ பண்ணி எழுதியிருப்பாங்க. அது வந்து அந்த ட்ரெடிஷ்னலாக பாரம்பரியமாக அவங்க என்னெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி எழுதியிருந்தாங்க இந்த ட்ராஜடியில். அப்போது இதுக்கப்புறம் வர்ற இந்த அந்த ஷேக்ஸ்பியரியன் பீரியடில் உள்ள இந்த இந்த ரைட்டர்ஸ் என்ன பண்ணாங்க, என்னென்னா ஒரு பக்கம் நம்ம செனைக்கன் ட்ராஜடி மாதிரி அப்படியே பாரம்பரியமான அந்த மெத்தடை நம்ம ஃபாலோ பண்ணணுமா, இல்லாட்டி அப்படின்னா வந்து இந்த ஹியூமனிஸ்ட் புதுசாக
ஒரு தாக்கங்களை கொண்டு வந்திருக்காங்க இல்லையா மனிதநேயத்தில். இவங்கள மாதிரி நம்மளோட கருத்துக்களை இன்க்ளூட் பண்ணி எழுதணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் வருது. அதை தான் இதை சொல்லியிருக்காங்க. இந்த குவார்ட்டர் செஞ்சுரி அப்படிங்கிறது 25 வருஷம், ஓகேவா, இந்த 25 இயர்ஸ்க்கு அப்புறமா which followed the production of Carbadoc was a period of great confusion in the English drama. இங்கிலீஷ் ட்ராமாலே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வருது அந்த 25 இயர்ஸ்க்கு அப்புறமா. ஓகே, நெக்ஸ்ட் லைனில், on the one hand there were the scholars who cherished the ambition of naturalizing the Senecan or classics. அந்த Senecan ட்ராஜடியை கிளாசிக்கல் ட்ராஜடியை ஃபாலோ பண்ணணுமா, அந்த ட்ராஜடின்னு மட்டும் கிடையாது, அந்த ட்ராமாவோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணுமா. ஸ்பீசிஸ் ஆஃப் பிளே of which Chackwool and Norton tragedy had been an example of their efforts were seconded by the humanist like Sir Blip Sidney. இந்த பிளிப் சிட்னி என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து ஹியூமனிசத்தை ஃபாலோ பண்ணி எழுதணும்னு சொல்லி ஆசைப்பட்றாரு. அப்போ நம்ம வந்து இந்த சாக்வெல் நார்டன் அவங்க ஃபாலோ பண்ண மாதிரி நம்ம கிளாசிக்கலை ஃபாலோ பண்ணுறதா, இல்லாட்டினா வந்து இந்த பிளிப் சிட்னி மாதிரி ஆட்கள் வந்து ஃபாலோ பண்ண மாதிரி இந்த ஹியூமனிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுறதா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் யாருக்கு இருக்குது அப்படின்னா இந்த எலிசபெத்தன் பீரியடில் உள்ள ட்ராமாட்டிஸ்ட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஹட்சன். ஹூ பிலீவ்டு தட் த ஒன்லி way to a really artistic drama lay through the faithful imitation of ancient model. இதை தான் சொல்கிறாங்க. யார் வந்து நம்புகிறாங்க அப்படின்னா உண்மைக்கே ஒரு நாடகம் உருவாகணும் அப்படின்னா அது கண்டிப்பாக ஆன்சியன் மாடலோட இமிடேஷனாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறவங்க தான் இந்த ஹியூமனிஸ்ட். ஓகே, ஆன் த அதர் ஹேண்ட் த ரைட்டர்ஸ் அண்ட் ஆக்டர் ஹூ catered for the amusement of the miscellaneous unscholarly public, knowing that their patrons cared little for the finer details of art and much for exciting plots and vigorous action, rejected altogether the decorous Senecan convention and struck out into a variety of experiment, all of them very crude in a type of play which rested upon entirely different idea of construction. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து இப்போ இவங்க கிளாசிக் மாடல் ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னு யோசிச்சுருக்கிற இந்த சமயத்தில் அதர் ஹேண்டடாக மறுபக்கம் இன்னொன்று என்ன இருக்காங்க அப்படின்னா, அதாவது எஜுகேஷனில் ரொம்பவே கம்மியாக இருப்பாங்கல்ல பொதுமக்கள், ஒரு சிலருக்கு வந்து எஜுகேஷன் வந்து கம்மியாக படிச்சிருப்பாங்க, கல்வி அறிவு இல்லாத மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவங்கள என்டர்டெயின் பண்ணுறதுக்காக ஒரு சில ட்ராமாட்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அந்த இவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் அவங்க வந்து இந்த கலையோட நுணுக்கம்னு சொல்லுவோம்ல அதை பற்றிலாம் அவங்க கவலைப்படவே இல்லை. கதை வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா, அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா, அது ஃபுல்லாகவே எதை வந்து இந்த மக்களுக்கு பிடிச்ச மாதிரி எழுதுகிற இந்த ட்ராமாட்டிஸ்ட் வந்து ஃபுல்லாகவே வந்து செனைக்கனோட ட்ராஜடியோட செனைக்கனோட அந்த மரபு ஒலி கோட்பாடுன்னு சொல்லுவாங்கள்ல அதை ஃபுல்லாகவே வந்து அவங்க அவாய்ட் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு ட்ரையலை வந்து அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அது வந்து காமன் பீப்புள்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்குது. அதுலேயும் முக்கியமாக அந்த படிக்காத மக்களுக்கு வந்து ரொம்பவே பிடிக்குது. இது இந்த எஃபர்ட் வந்து ரொம்பவே தரத்தில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஏன்னா ட்ராமானா இந்த ஆக்ஷன், அப்புறமா பிளேஸ், அப்புறமா வந்து டைம், இதெல்லாமே ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் பார்க்கும்போது தரம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. ஆனாலும் ஒரு டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர் வந்து நமக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த புதுசாக வந்து இந்த எஃபர்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இங்கிலீஷோட ட்ராமாவில் நிறையா அந்த அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து பெருசாக விரிவாக்குன மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. These experiments may be regarded as a natural elaboration of the dramatic element of the older English stage and a grouping in the dark after larger and freer form of art than was possible under the cramping condition of the Senecan style. இதுதான் சொல்கிறாங்க. இந்த புதுசாக வந்த இந்த தீஸ் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது இந்த புதுசாக இவங்க ட்ரை பண்ணாங்கல்ல, படிக்காத மக்களுக்கு புரிகிற மாதிரி வந்து ஒரு ட்ராமா கொண்டு வரணும்னு சொல்லி, இதெல்லாம் வந்து அந்த செனேக்கனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணலை. அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. செனக்கன் ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணலை. there was thus a temporary conflict between the humanists who stood for classical tradition and sought to impose it upon the people and the strong national taste of the English public who demanded a quite different sort of thing. இந்த லைனில் இதில் என்ன நடக்குது, ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு ப்ராப்ளம் வருது. யார் ரெண்டு பேருக்கு வந்து ப்ராப்ளம் வருது, கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா வந்து நமக்கு வந்து பிரச்சனை, சண்டை அப்படின்னு சொல்லி தெரியும். யாருக்கு அப்படின்னா ஹியூமனிஸ்ட்டுக்கும், அதாவது ஹியூமனிஸ்ட்டை ஃபாலோ பண்ணுற ரைட்டர்ஸுக்கும், அப்புறமா வந்து யாரெல்லாம் வந்து கிளாசிக்கல் ட்ரெடிஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு மன வேறுபாடு வருது, மோதல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இந்த ஹியூமனிஸ்ட்டு அவங்களோட கருத்துக்களை வந்து மக்கள் முன்னாடி வந்து திணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் மக்கள் வந்து டோட்டலாக எதை வந்து லவ் பண்ணுறாங்க
பண்ணுறாங்க அப்படின்னா வந்து புதுசாக வந்திருக்கிற அந்த ஸ்டைலில் தான் மக்களுக்கு பிடிக்குது. ஏன்னா அது அவங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி இருக்குது, அவங்களுக்கு நினச்ச மாதிரி இருக்குது. எதனால் பிடிக்குதுங்கிறத நம்ம பின்னாடி பார்ப்போம். என்னென்ன காரணத்தினால மக்களுக்கு அந்த புதுசாக உள்ள ப்ளே வந்து சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் இந்த எண்ட் த நேஷ்னல் டேஸ்ட் triumphed and just before Shakespeare began his career as a playwright, the romantic form of drama was definitely established. கடைசியில் யார் தான் ஜெயித்தாங்க அப்படின்னா வந்து எல்லாருக்கும் எந்த ப்ளே பிடிக்குதோ அதுதான் சொல்கிறாங்க. நேஷ்னல் டேஸ்ட்டு, அந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களோட டேஸ்ட்டு தான் வந்து கடைசியில் வந்து சக்ஸஸ் ஆச்சு. ட்ரையம்ப்டு அப்படின்னா வந்து நம்ம சக்ஸஸ் தானே சொல்லுவோம். சக்ஸஸ் ஆச்சு. இந்த சக்ஸஸ் ஆன மக்களுக்கு பிடிக்கிற மாதிரியான ஒரு ப்ளே வந்து ட்ராமட்டிஸ்ட் கொடுக்க ஆரம்பிக்கும் போது தான் யார் வந்து ப்ளே ரைட்டராக தன்னோட கரியரை ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட ஷேக்ஸ்பியர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போது இந்த மக்களுக்கு பிடிக்கிற மாதிரியான சாதாரண மக்களுக்கு பிடிக்கிற மாதிரியான ப்ளே எழுதுறதுல ஷேக்ஸ்பியர் பெஸ்ட்டுன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? ஆனால் இது ஷேக்ஸ்பியர் வந்ததுக்கப்புறம் அவர் உருவாக்கலை. அவர் இந்த மாதிரி ஒரு ட்ராமா ஸ்டைல் உருவாகிட்டு இருந்த அப்போ தான் ஷேக்ஸ்பியர் வந்து தன்னோட ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. அதனால் அவருக்கு ஈஸியாக போயிடுச்சு ப்ளே எழுதுறதுக்கு. ஓகேவா? த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் திஸ் ரொமான்டிக் ட்ராமா வாஸ் த அச்சீவ்மெண்ட் ஆஃப் ஷேக்ஸ்பியர் இமீடியட் ப்ரெசீடர்ஸ். அதுதான் சொல்கிறாங்க. இப்போ ஷேக்ஸ்பியர் முன்னாடி இருந்த அந்த ட்ராமாட்டிஸ்ட்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள தான் வந்து என்ன சொல்லுவோன்னா வந்து ப்ரிடிசஸர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, முன்னாடி வந்தவங்க, முன்னோர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஷேக்ஸ்பியர் உருவாக்கின இந்த நார்மல் பிளேஸில் வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியத்துவம் இருக்குது, வரலாற்றில் ரொம்பவே அவங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த குரூப் ஆஃப் யூனிவர்சிட்டி மேன் ஹூ ஹேட் பீன் ட்ரெயின்ட் இன் த ஸ்கூல் ஆஃப் கிளாசிக்ஸ் அண்ட் ஹேட் லேர்ன்டு மச் their about dramatic workmanship, but who while profiting by their lessons discarded their special principle of composition and instead carried forward the free tradition of the popular stage. இது ரொம்பவே முக்கியமான பாயிண்ட்டு. இவங்க முன்னோர்கள் எப்படி இருந்தாங்க, ஷேக்ஸ்பியருக்கு முன்னாடி உள்ளவங்க, அவங்க வந்து ஒரு குரூப் ஆஃப் யூனிவர்சிட்டி விட்ஸை தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்துருப்பாங்க, அவங்க ஒரு குரூப் இருப்பாங்க. அந்த குரூப் என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து நிறைய படித்தவங்களாக இருப்பாங்க யூனிவர்சிட்டியில். அதே சமயத்தில் அந்த ஸ்கூல் ஆஃப் கிளாசிக்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறான்னா இந்த எப்படிலாம் ட்ராமா, இப்போ கூட நம்ம டைரக்டர் ஆகணும் அப்படின்னா வந்து அவங்க போய் படிச்சுட்டு வராங்க இல்லையா, ஃபாரின்லலாம் போய் படிச்சுட்டு வந்து தான் டைரக்ட் பண்ணுறாங்க மூவிஸ் எல்லாம். அந்த மாதிரி டைரக்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க, தன்னோட எக்ஸ்பீரியன்ஸில் டைரக்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. இப்போ இந்த யூனிவர்சிட்டி விட்ஸ்லாம் என்னென்னா வந்து போய் படிச்சுட்டு வந்தவங்க. அந்த ஸ்கூல் ஆஃப் கிளாசிக்கல் ட்ராமா எழுதுறதுக்கான ஒரு ஸ்கூலே தனியாக இருக்கும். அதில் அவங்க வந்து படிப்பாங்க எப்படி வந்து ட்ராமா எழுதணும் அந்த மாதிரி. அப்புறம் நிறைய வந்து ட்ராமட்டிக் ஒர்க்மேன்ஷிப் அந்த 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 எக்ஸ்பீரியன்ஸுக்கான ஒரு சில ஒர்க்கெல்லாம் வந்து அவங்க பார்த்துருப்பாங்க. அதே சமயம் அவங்க நிறையா படித்தவங்களாக இருப்பாங்க. இப்போது அந்த தாக்கம் வந்து இவங்களுக்கு நிறையவே இருக்கும். இந்த கிளாசிக்கலோட தாக்கம் யாருக்கு நிறையவே இருக்கும் அப்படின்னா வந்து யூனிவர்சிட்டி விட்ஸ் அவங்களுக்கு வந்து நிறையவே இருக்கும். இதில் இவங்க எல்லாரும் இப்படிலாம் வந்து ப்ளே வந்து எழுதிட்டு இருந்தாங்க. ஆனால் திடீர்னு வந்து அந்த ஷேக்ஸ்பியர் வந்து எப்படி வந்து இப்படி நார்மல் ப்ளே கொடுக்க ஆரம்பித்தார், அதை தான் நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து இதிலையே வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இவங்களோட ஒர்க்கெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்க வந்து கிளாசிக்கலோட மரபுகளோட தொடர்பாக தான் இருந்தாங்க. கேரிடு ஃபார்வேர்டு த ஃப்ரீ ட்ரெடிஷன் ஆஃப் த பாப்புலர். அவங்களோட ட்ரெடிஷனை வந்து ஃபாலோ பண்ணி கொண்டுட்டு வந்துகிட்டே தான் இருந்தாங்க. இப்போது இவங்களோட ஒர்க்கெல்லாம் நம்ம என்னென்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. வி மஸ்ட் பி ஷுர் தட் வி அண்டர்ஸ்டாண்ட். ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சோ கால்டு கிளாசிக் அண்ட் ரொமான்டிக். இந்த கிளாசிக்கல் பிளேக்கும் ரொமான்டிக் டைப் ஆஃப் பிளேக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹட்சன் சொல்கிறாங்க. ஓகேவா? டிஃப்ரென்ஸ் கிளாசிக்கும் ரொமான்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் பேராகிராஃபில் பார்க்கலாம். இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டில், கன்ஃபைனிங் அவர் அட்டென்ஷன் டு த பாயிண்ட்ஸ் விச் இமீடியட்லி கன்சர்ன் அஸ் ஹியர் வி மே epitomize the principle of classic drama under 3 heads. இந்த கிளாசிக்கல் ட்ராமாவுக்கு ஒரு 3 முக்கியமான ஒரு கொள்கைகள் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த 3 முக்கியமானது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு, இட் adheres rigorously to unit of subject and tone and as a result it keeps the sphere of tragedy and comedy entirely separate. இப்போது இது ஃபஸ்ட்டு ரூல் என்ன அப்படின்னா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் வந்து இந்த டோனு சப்ஜெக்ட் இது கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணியிருக்கணும் ட்ராஜடியில். அதில் முக்கியமாக ட்ராஜடினா ஃபுல்லாகவே ட்ராஜடியாக இருக்கணும், காமெடினா ஃபுல்லாகவே காமெடியாக இருக்கணும். அப்போ ட்ராஜடி தனியாக காமெடி தனியாக தான் எழுதணும், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எழுதக்கூடாது. அதுதான் ஃபஸ்ட் ரூலே. ரெண்டாவது, எ ட்ராஜடி ஹேட் டு பி எ ட்ராஜடி ஃப்ரம் ஃபஸ்ட் டு லாஸ்ட். ட்ராஜடினா அது
ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ட்ராஜடியாகவே தான் இருக்கணும். இட் ஹேட் டு மெயின்டைன் த ப்ராப்பர் ட்ராஜிக் பிச் அண்ட் அவாய்ட் ஆல் சசன் ஆஃப் ஃபெமிலியாரிட்டி அண்ட் நோ ஹியூமரஸ் எபிசோட் வாஸ் பெர்மிட்டட் இன் இட். அதாவது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இந்த ட்ராஜிக் பிச் அப்படிங்கிறது வந்து அந்த ட்ராஜடிக்கே உள்ள ஒரு பண்புன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த உணர்ச்சி வந்து ரொம்ப ஹை பிச்சில் இருக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த ட்ராஜடியோட பிச்சை வந்து அதை கண்டிப்பாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணியிருக்கணும். அதே மாதிரி இந்த ஹியூமரஸ் அப்படிங்கிறது காமெடி இன் பிட்வீனில் லிட்டில் பிட்டாக சீக்கி வைக்கிற மாதிரி எதையுமே வந்து கொண்டுட்டு வரக்கூடாது. காமெடி ஹேட் டு பி ஏ காமெடி ஃப்ரம் ஃபஸ்ட் டு லாஸ்ட்டு. அது காமெடியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கிளாசிக்கல் ட்ராமாவில் ஃபஸ்ட்டில் இருந்து கடைசி வரைக்கும் அது காமெடியாக தான் இருக்கணும். அண்ட் நோ ட்ராஜிக் எலமெண்ட் வாஸ் அலவுடு என்டையர் இன் இட் இன்டூ இட்ஸ் கம்போசிஷன். இதில் வந்து அந்த காமெடியில் என்ன எலமெண்ட்டை வந்து கம்பைன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா ட்ராஜிக் எலமெண்ட் வந்து கம்பைல் பண்ணக்கூடாது. இப்போது ரூல் நம்பர் 1 கிளாசிக் ட்ராமாவுக்கு ரூல் நம்பர் 1 என்ன அப்படின்னா வந்து சிம்பிள், ட்ராஜடி தனியாக காமெடி தனியாக இருக்கணும், ரெண்டையும் மிங்கிள் பண்ணவே கூடாது. அந்த டோனும் சப்ஜெக்டும் வந்து ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். ரூல் நம்பர் 2 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தெர் வாஸ் அ லிட்டில் ஆர் நோ ட்ராமட்டிக் ஆக்ஷன், த இன்சிடென்ட் காம்போசிங் த plot taking place of the stage and being reported to the audience in dialogue and set narrative. செகண்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வந்து இந்த ட்ராமட்டிக் இன்சிடெண்ட் அப்படிங்கிறது ஆஃப் த ஸ்டேஜாக இருக்கும். சில சமயம் இப்போது மகாபாரதம் இந்த மாதிரி இதிகாச கதைகள்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து செட்டிங்ஸில் இருக்கவே இருக்காது. இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நெரேட்டிவ் மூலமாக தான் வந்து டயலாக் மூலமாகவோ இல்லைனா நெரேட்டிவ் மூலமாக தான் சொல்லுவாங்க. ஒரு கதையை சொல்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த கிளாசிக்கல் ட்ராமாவில். ஓகேவா? ஃபஸ்ட்டு ரூல் வந்து ட்ராஜடினா ட்ராஜடியாகவே இருக்கணும், காமெடினா காமெடியாகவே இருக்கணும். செகண்ட் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்டேஜில் வந்து எந்ததுமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டாங்க. இன்சிடெண்ட் எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க, இப்போது வந்து மகாபாரத கதையில் வந்து போர் நடந்தது அப்படின்னா வந்து 100 பேர் போனாங்க, போர் புரிஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டோரியை நரேட் தான் பண்ணியிருந்தாங்களே ஒழிய அப்படியே வந்து ரத்த கலரியெல்லாம் வந்து ஸ்டேஜில் காமிக்கவே இல்லை கிளாசிக்கல் ட்ராமாவில். இன் தியரி அட் ஆல் ஈவெண்ட்ஸ் 3 யூனிட்டி ஆஃப் டைம் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அரிஸ்டாட்டில் இதை கொண்டு வந்திருப்பார். 3 யூனிட்டி ஆஃப் டைம், பிளேஸ் அண்ட் ஆக்ஷன் இது எல்லாமே கண்ட்ரோல்டாக கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பை விச் மீன் அப்படின்னா என்னென்னா, த ஃப்ரீஃபஸ்ட் பாசிபிள் ஸ்டேட்மெண்ட் தட் த என்டையர் ஸ்டோரி ஆஃப் த பிளே had to be confined in a single day. அது சிங்கிள் ரெவல்யூஷன் ஆஃப் த சன் அப்படின்னு சொல்லியிருப்பார் அரிஸ்டாட்டில். ஒரு சூரிய உதயத்திலேருந்து சூரிய உதயம் முடிகிற வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த இடத்துல இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சிங்கிள் டேயில் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அதே மாதிரி அது சிங்கிள் சீனாக இருக்கணும், ஒரே நாளில் தான் இருக்கணும். தட் இட் வாஸ் டு பி அ சிங்கிள் ஸ்டோரி, ஒரே ஒரு ஸ்டோரி தான் இருக்கணும். அதில் சப்ளாட்டெல்லாம் இருக்கக்கூடாது. இப்போ ஷேக்ஸ்பியரோட பிளேலாம் எடுத்தோன்னா ப்ளே வித் இன் ப்ளே இல்லாமல் ஒரு ப்ளேவே இருக்காதுங்கிற மாதிரி நிறையா ப்ளே வித் இன் ப்ளே எழுதியிருப்பார். ஹேம்லெட்டுக்குள்ளே ஒரு ப்ளே வித் இன் ப்ளே இருக்கும், லவ் லேபர் லாஸ்ட்டுக்குள்ளே ஒரு ப்ளே வித் இன் ப்ளே இருக்கும், அப்புறமா வந்து மிட்சம்மர் நைட் ட்ரீமில் ஒரு ப்ளே வித் இன் ப்ளே இருக்கும். இப்படி எல்லாம் நிறைய ப்ளேயில் வந்து ப்ளே வித் இன் ப்ளே வச்சுருப்பார். அந்த மாதிரி சப்ளாட் இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்லி வித்தவுட் சப்ளாட் ஆர் மைனர் எபிசோட்ஸ் ஆஃப் எனி கைண்டு. மைனர் எபிசோட்ஸும் இருக்கக்கூடாது. இப்போ ஸ்பானிஷ் ட்ராஜடி எடுத்தீங்க, ஸ்பானிஷ் ட்ராஜடி பார்த்தோம், தாமஸ் கிட்டோட ஸ்பானிஷ் ட்ராஜடி பார்த்தோம் அப்படின்னா அதுலேயும் ஒரு சப்ளாட் வச்சுருப்பாங்க. மைனர் எபிசோட்ஸ்லாம் வந்து வந்திருக்கும். இந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க கிளாசிக்கல் ரைட்டர்ஸ். தீஸ் பிரின்சிபல் வேர் டெரிவேட் ஆர் more correctly speaking were supposed to be derived from the practice of Attic writers. இந்த Attic writers அப்படிங்கிறவங்க யாருன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட் தான் இது. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏத்தன்ஸில் வந்து ஒரு கிளாசிக்கல் டயலக்ட்னு சொல்லி ஒரு பிளேஸே இருக்கும் ஏத்தன்ஸில். அந்த பிளேயில் ஏத்தன்ஸ் அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு டக்குன்னு வந்து ஷேக்ஸ்பியரோட ஒரு பிளே ஞாபகம் வந்திருக்கணும். இந்த இடத்துல அந்த செட்டிங்கே வந்து ஸ்டார்டிங்கே வந்து ஏத்தன்ஸில் தான் ஆரம்பிக்கும். என்ன அப்படின்னா எந்த பிளேனா மிட்சம்மர் நைட் ட்ரீம். அதில் வந்து ஒரு தீசியஸ் அப்புறமா வந்து ஹிப்போலிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிங்கும் ஒரு குயினை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவாங்க அந்த பிளேவை. மிட்சம்மர் நைட் ட்ரீம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஏத்தன்ஸில் ஒரு வந்து டயலக்ட் இருக்கும். அந்த டயலக்ட் என்ன அப்படின்னா வந்து ஆட்டிக் ரைட்டர்ஸ். அந்த இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பயங்கரமாக ட்ராமா வந்து நல்லா எழுதுவாங்க. இப்போது அவங்க உள்ள ரைட்டர்ஸ் அந்த ட்ராமட்டிஸ்ட்லாம் வந்து அப்படியே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து ஃபாலோ பண்ணி எழுதுகிறவங்க. அவங்ககிட்ட இருந்து ப்ராக்டிஸ் பண்ணி வந்ததாகவும் யார், இந்த கிளாசிக்கல் ரைட்டர்ஸ். ஓகேவா? ஆஃப் ட்ராஜடி அண்ட் த டீச்சிங் ஆஃப் த கிரேட் க்ரீக் கிரிட்டிக்
யார் அப்படின்னு பார்த்தோன்னா வந்து நம்ம அரிஸ்டாட்டில். கண்டிப்பாக தெரியும், ட்ராமான்னு சொல்லிட்டு அந்த அவர் நமக்கு வந்து இந்த யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன், பிளேஸ், டைம் இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் எப்படி எழுதணும், ஒரு ட்ராஜடி எப்படி எழுதணும்னு சொல்லிட்டு நமக்கு முழுக்க கற்றுக் கொடுத்தவர் அரிஸ்டாட்டில். அவரை ஃபாலோ பண்ணியும் இந்த எழுதுகிறவங்கள தான் நம்ம கிளாசிக்கல் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். பட் தே கேம் இன் டு த மாடர்ன் ட்ராமா த்ரூ த பிளேஸ் ஆஃப் த லத்தின் poet Seneca, in which they were exhibited their severest form. ஃபஸ்ட்டு ஆன்சியன் ரைட்டர்ஸில் நம்ம யாருன்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னா வந்து இந்த ஆட்டிக் ரைட்டர்ஸும் அப்புறமா அரிஸ்டாட்டில், இவங்க 2 பேரையும் ஃபாலோ பண்ணி எழுதுகிறவங்க தான் நம்ம கிளாசிக்கல் ரைட்டர்னு சொன்னோம். அதே மாதிரி அந்த மாடர்ன் ட்ராமாவில் வர்ற மாடர்ன் ட்ராமானா இப்போ உள்ள மாடர்ன் ட்ராமா கிடையாது. இப்போ அந்த அவங்கள பொறுத்த வரைக்கும் அது மாடர்ன் ட்ராமா. ஆன்சியன் ரைட்டர்ஸை ஃபாலோ பண்ணி எழுதுகிறவங்க இல்லையா கிளாசிக்கல் ரைட்டர்ஸ், அவங்கள மாடர்ன் ட்ராமா. அந்த மாடர்ன் ட்ராமாவில் யார் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னா லத்தீன் poet செனேக்கா. அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா இவங்களோட இந்த ரூல்ஸ் அண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் பர்டிகுலர் டைப் ஆஃப் ட்ராமாவும் கொண்டு வந்திருந்தார். விச் த ஹியூமனிஸ்ட் ஸ்டார்ட் டு இன்ட்ரடியூஸ் இஸ் நவ் கிளியர் அண்ட் வி ஆர் ஆல்சோ இன் எ பொசிஷன் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஜென்ரல் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த opposed type which Shakespeare's forerunners established in its place for the romantic or Shakespearean drama. இப்போது இது வரைக்கும் நம்ம பார்த்தோம், இதை தான் இந்த கிளாசிக்கல் ரைட்டர்ஸை ஃபாலோ பண்ணி தான் இந்த ஹியூமனிஸ்ட் ரைட்டரும் கொஞ்சம் கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ இதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைப்பாக இருக்கிறவங்க தான் யாருன்னா வந்து ஷேக்ஸ்பியரோட முன்னோடிகள். அதை தான் சொல்கிறாங்க ஷேக்ஸ்பியர்ஸ் ஃபோர் ரன்னர்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் இட்ஸ் பிளேஸ். ஷேக்ஸ்பியருக்கு முன்னாடி வந்தவங்க இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக ஒன்று கொண்டு வந்துடுறாங்க. அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா வந்து ரொமான்டிக் பிளே ஆர் த ஷேக்ஸ்பியரியன் ட்ராமா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் ஒரு முக்கியமான ப்ரொசீஜர்லாம் வச்சுருப்பாங்கல்ல, இந்த ஷேக்ஸ்பியரியன் ட்ராமாக்குன்னு சொல்லி ஒரு 3 கொள்கைகள் இருக்குது. அது என்னன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்கலாம். ரூல் நம்பர் 1, மேக்ஸ் ஃப்ரீ யூஸ் ஆஃப் வெரைட்டி இன் தீம் அண்ட் டோன். டோன்லேயும் சரி தீம்லேயும் சரி அவங்க வரல ஃப்ரீயாக என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை தான் யூஸ் பண்ணணுங்கிற ஒரு கட்டாயம் கிடையாது. ஆஃபன் பிளண்டிங் ட்ராஜிக் அண்ட் காமிக் இன்சிடென்ட் அண்ட் த கேரக்டர் இன் த சேம் பீஸ். ஒரே பிளாட்டில் அவங்க காமெடி அப்புறமா ட்ராஜடி ரெண்டுமே வந்து பிளண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பின்னாடி வந்து ட்ரைடன் வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பார். அவரோட ட்ரைடனோட ஒரு எஸ்ஏ அண்ட் ட்ரமட்டிக் பாய்ஸே, அதில் வந்து ஒரு 4 பேர் வந்து டிஸ்கஷன் பண்ணுற மாதிரியும் டயலாக்கில் பேசுகிற மாதிரியும் பேசியிருப்பாங்க. அதில் ஷேக்ஸ்பியர் வந்து கொடுத்த இந்த ட்ராஜிக் காமெடி அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பார் ட்ரைடன். அது நமக்கு தெரியும் இல்லையா, அது ஒரு கிரிட்டிசிசம் இருக்குது. இப்போது இதை தான் சொல்கிறாங்க. இப்போ ரொமான்டிக் ட்ராமாவில் ஃபஸ்ட் ரூல்ஸே என்னென்னா வந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து பிளாட்டை வந்து எப்படி வேணாலும் உங்களுக்கு உங்கள் டோனில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தீம் வச்சுக்கலாம். அதே சமயத்தில் காமெடியும் ட்ராஜடியும் நீங்கள் மிங்கிள் பண்ணிக்கலாம். இதுதான் ஃபஸ்ட் ரூல்ஸ். செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா, while it of course employ the both action and narrative in carrying on a plot, it is essentially a drama of action, nearly everything that happens being represented on the stage. செகண்ட் திங் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து இதுக்கு முன்னாடி உள்ள கிளாசிக்கல் பிளேயில் நம்ம என்ன பார்த்துருந்தோம், அதோட ரூல்ஸில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ட்ராமா வந்து அந்த இடத்துல அந்த பிளாட்டுக்கு ஏற்ற கதை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, வந்து நடிச்சு காமிக்க மாட்டாங்க, நெரேஷனாக தான் சொல்லுவாங்க. ஆனால் இதில் அப்படி கிடையாது. தேவைப்பட்ட ஆக்ஷனும் இருக்கும், தேவைப்பட்ட நெரேஷனும் இருக்கும். இப்போது ஷேக்ஸ்பியரோட ஆரம்பகட்ட பிளேலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து ஒரு சில வார் இன்சிடென்ட்லாம் அங்கே கொண்டு வந்திருக்க முடியாது. அதெல்லாம் வந்து நரேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான். இது இப்போது லொக்கேஷன் வந்து வேறு சேஞ்ச் ஆகும்போது இதுதான் ஏத்தன்ஸு, இதுதான் வந்து வுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து நரேட் பண்ணுவாங்க. அந்த இடத்துல வந்து வுட்டெல்லாம் கொண்டு வந்து போட்டு அந்த சீன்லாம் செட் பண்ண மாட்டாங்க. இது மாதிரி தான் தேவைப்பட்டால் நரேஷன் பண்ணிப்பாங்க, தேவைப்பட்டால் வந்து ஆக்ஷனும் இருந்துக்கும். அதுதான் வந்து இப்போ செகண்ட் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் இதுக்கப்புறமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து பெரும்பாலாக அதாவது ரொம்ப எல்லாமே வந்து டைரெக்டாகவே ஸ்டேஜில் வந்து காமிச்சிடுறாங்க. பொதுவாகவே எசென்சியலி ட்ராமா ஆக்ஷன் இது எல்லாமே வந்து டேரெக்டாக வந்து நியர்லி எவ்ரிதிங் அதுதான் நம்ம வந்து பெரும்பாலும் சொல்லுவோம். இது எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறாங்கன்னா டேரெக்டாக ஸ்டேஜ்லேயே காமிச்சிடுறாங்க. தேர்ட் ரூல் என்ன அப்படின்னா வந்து இட் ரெப்யூட்டேட்டட் the 3 units allowing the story on occasion to extend over month and even years, changing the scenes as often as is necessary, sometimes from one town or country to another, employing subplots and minor episodes in connection with its central subject. அப்படியே டோட்டலாக ஆப்போசிட்.
இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், 3 யூனிட்டை வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோம். ஆனால் இதில் என்ன பண்ணல, 3 யூனிட்டிஸ் வந்து ஃபாலோ பண்ணல. இதை தான் சாமுவேல் ஜான்சன் வந்து ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியர் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கில் வந்து ஷேக்ஸ்பியர் வந்து எந்தெந்த யூனிட்டை ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு, எந்தெந்த யூனிட்டை ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருப்பார். அது ஒரு நெட்டு கொஸ்டினாகவே வந்திருந்தது. இது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சு, இது நம்ம சாந்திஸ் கஃபேல இதுக்கு முன்னாடி வீடியோவில் நெட்டு கொஸ்டினாவேன்னு சொல்லி கொஸ்டின் சொல்லி நான் போட்டிருக்கேன். பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் அதோட ஆன்சர் என்னன்னு சொல்லுங்கள். ஷேக்ஸ்பியர் 3 யூனிட்டிஸில் வந்து எதோ ஃபாலோ பண்ணியிருந்தார், எதோ ஃபாலோ பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சாமுவேல் ஜான்சன் வந்து அவரோட ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியரில் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, இதில் வந்து சில சமயம் அதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரே வித்தின் 1 டேல நடந்திருக்கணும். ஒன் ரெவல்யூஷன் ஆஃப் த சன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் அரிஸ்டாட்டில். 1 டேல நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது, மந்தாக இருக்கலாம், சில சமயம் பல வருஷம் கூட ஆகுது இவங்களோட கதையை முடிக்கிறதுக்கு. அதே மாதிரி ஒரே பிளேஸில் தான், ஒரு லொக்கேஷனில் தான் இருக்கணும்னு சொல்லி கிளாசிக்கல் ட்ராமா ரைட்டர் சொன்னாங்க. ஆனால் இங்கே எப்படின்னா ஷேக்ஸ்பியரன் ட்ராமாவில் ஒரு சிட்டியிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு போகலாம், ஏன் அடுத்த கண்ட்ரி கூட போகலான்னு சொல்லியிருக்காங்க இவங்களோட இதில். அதே மாதிரி சப்ளாட்ஸ் வந்து மைனர் எபிசோட்ஸ்லாம் அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இங்கே எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம், சப்ஜெக்ட்டுக்கு அந்த சென்ட்ரல் சப்ஜெக்டோட ரிலேட்டிவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எத்தனை நாளும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த 2 டிஃப்ரென்ஸும் நமக்கு தெரியணும், கிளாசிக்கலுக்கும் ரொமான்டிக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷேக்ஸ்பியரோட ப்ரெடிசஸர்ஸ். ஷேக்ஸ்பியருக்கு முன்னாடி வந்தவங்க யார், இந்த பிளே ரைட் ஷேக்ஸ்பியரனோட ட்ராமட்டிஸ்டில் அவருக்கு முன்னாடி யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இட் வில் பி சீன் தட் ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ட் அட்டாச்சஸ் ஹிஸ்டாரிக்கலி டு த ஒர்க் ஆஃப் தோஸ் பிளே ரைட்ஸ் ஹூ கம்மிங் ஜஸ்ட் பிஃபோர் ஷேக்ஸ்பியர் ப்ரிப்பேர்டு த வே ஃபார் ஹிம் பை என்ஷூரிங் த ட்ரையம்ப் ஆஃப் தட் ஃப்ரீ அண்ட் ஃப்ளெக்சிபிள் ஃபார்ம் ஆஃப் ட்ராமா. இவங்கெல்லாம் ஷேக்ஸ்பியருக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்தவங்க தான். ஷேக்ஸ்பியருக்கு அப்படியே வந்து ஃப்ரீயாக எல்லா மாதிரி நாடகத்தை எழுதலாம் அப்படிங்கிற ஒரு சக்ஸஸை கொண்டுட்டு வந்தவங்கன்னு கூட நமக்கு சொல்லலாம். ஏன்னா அதுக்கப்புறம் தான் ஷேக்ஸ்பியர் வந்து ஈஸியாக எழுத முடியுது. which he was afterwards to make his own. ஷேக்ஸ்பியர் அவருக்கு ஏற்ற மாதிரி நிறையா வந்து அவர் சொந்த கதையில் எழுதுறதுக்கு காரணமானவங்க தான் இந்த ஷேக்ஸ்பியரோட முன்னோடிகள். In a loose sense, they constitute a group and they are commonly known by the name of the university wits. ஷேக்ஸ்பியரோட முன்னோர்கள் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா அவங்க தான் யூனிவர்சிட்டி விட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். As this implies, they were all men of academic training. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி கண்டிப்பாக அவங்க அந்த எல்லாருமே என்ன பண்ணியிருந்தாங்க, அகடமிக்கில் ட்ரைனிங் ஆனவங்க, படித்தவங்க. And has thus been brought into personal touch with the new learning had absorbed its spirit. அவங்க அந்த யூனிவர்சிட்டி விட்ஸ் எல்லாமே ரொம்பவே ட்ரைனிங் ஆனதுனால, படிச்சிருந்ததுனால புதுசாக வர்ற அந்த நியூ பர்சனல் டச் வித் த நியூ லேர்னிங், புதுசாக எந்த ஒரு லேர்னிங் வந்தாலும் அவங்களுக்கு அந்த ஸ்பிரிட் இருந்தது, அதோட அவங்கள கம்பைன் பண்ணக்கூடிய அந்த ஸ்பிரிட் இருந்தது. அவங்க அதோட தன்னை தொடர்பு படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அட் த அதர் ஆஃப் 2 கிரேட் இன்ஸ்டியூஷன் ஆஃப் ஸ்காலர்ஷிப். 2 கிரேட் இன்ஸ்டியூஷனில் தான் வந்து அவங்க படிச்சிருப்பாங்க. ஏதாவது ஒன்று ஆக்ஸ்போர்டாக இருக்கும், இல்லாட்டினா வந்து கேம்பிரிட்ஜ். இந்த 2ல் ஏதாவது ஒன்றில் தான் வந்து அவங்க கண்டிப்பாக வந்து படிச்சிருப்பாங்க. பட் வித் ஒன் exception, they gave their talent to the public stage, and it's certain that the strongly pronounced taste of their audience had a good deal to do with the classic of drama which they produced. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் ஒரே ஒருத்தரை தவிர, ஒருத்தரை தவிர மற்ற எல்லாருமே தன்னோட டேலண்ட் எல்லாமே வந்து டேஸ்ட் ஆஃப் தேர் ஆடியன்ஸ், அந்த பப்ளிக் மக்களுக்கு எது பிடிக்குமோ அதே மாதிரி ட்ராமா உருவாக்குறதுல தன்னோட டேலண்ட் எல்லாத்தையுமே வந்து கொடுத்தாங்க. இது எல்லாமே வந்து இவங்களோட நாடகத்தில் இப்போது இந்த யூனிவர்சிட்டி விட்ஸ் உருவாக்குனாங்க இல்லையா, அந்த நாடகத்தில் ரொம்பவே ஒரு தாக்கம் இருந்தது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதில் வந்து அரேஞ்ச் ரஃப்லி இன் ஆர்டர் ஆஃப் டைம், அவங்க பிறந்த அந்த பீரியடை வச்சு ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. ஜான் லில்லி, தாமஸ் கிட், ஜார்ஜ் பீல், தாமஸ் லாஜ், ராபர்ட் கிரீன், கிறிஸ்டோஃபர் மார்லோ அண்ட் தாமஸ் நேஷ். இது வந்து ஆர்டராக படிச்சுக்கோங்க, இல்லைனா வந்து மறந்துடும். லில்லி, கிட்டு, அப்புறமா பீல், தாமஸ் லாஜ், கிரீன், கிறிஸ்டோஃபர் மார்லோ, தாமஸ் நேஷ். இந்த ஆர்டரில் படிச்சுக்கோங்க. இவங்க எல்லாருமே யூனிவர்சிட்டி விட்ஸ். ஓகே, இட் வுட் பி ஆஃப் லிட்டில் யூஸ் டு கிவ் mere catalog of the dramatic works of these men, and more detailed examination of their writing would be out of keeping with the design of their short sketch. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா,
இந்த ரைட்டர்ஸோட பேரெல்லாம் மட்டும் வந்து நம்ம லிஸ்ட்டு கொடுத்தா இந்த 4 லைனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேரெல்லாம் மட்டும் நம்ம லிஸ்ட்டு கொடுத்தா பத்தாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க எழுதின எல்லா ரைட்டிங்கும் வந்து நம்ம ப்ரீஃபாக வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன ஒர்க் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. மஸ்ட் திங்க் ஆஃப் தம் therefore mainly as a group and must be satisfied with the general assertion that each contributed something to the evolution of the drama into the forms in which Shakespeare was to take it up. இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக தான் நம்ம எடுத்துக்கலாம். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, இப்போது அவங்க எல்லாருமே வந்து ஒரு குரூப்பு, நமக்கு தெரியும்ல, therefore mainly as a group, அவங்க எல்லாருமே ஒரு குரூப்பு தான். நம்ம எதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிக்கிறணும் அப்படின்னா இந்த குரூப்புனால. இப்போ ஷேக்ஸ்பியரோட அந்த ட்ராமா எல்லாத்தையும் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்தவங்க எல்லாமே இவங்க தான் அப்படிங்கிறதுல நம்ம வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிக்கணும் அப்படிங்கிறாங்க இந்த லைனில். கன்சர்னிங் 2 of them only a few further detail must be added because of the special significance in literary history and of the direct influence which they exerted upon Shakespeare himself. There are Lilly and Marlowe. இதில் 2 பேர் மட்டும்தான் வந்து அவர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்காருன்னு சொல்கிறாங்க. அந்த 2 பேர் யார் அப்படின்னா வந்து ஜான் லில்லி அப்புறமா மார்லோ. இவங்கள பார்த்து அவர் நிறைய இன்ஸ்பயர் ஆகி தன்னோட ஒர்க்குக்கு வந்து நிறைய மாடலாக எழுதியிருக்காருன்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். லில்லி இஸ் த மோஸ்ட் வைட்லி நோன் அஸ் த ஆத்தர் ஆஃப் ஏ ப்ரோஸ் ரொமான்ஸ். லில்லி வந்து அவரோட யூபிஎஸ் இல்லைனா அனாட்டமி ஆஃப் விட் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் இல்லையா. ராமச்சந்திரன் நாயர் புக் படிக்கும்போது ஜான் லில்லியை பற்றின டீட்டெயில் படிச்சிருப்போம். யூபிஎஸ் த அனாட்டமி ஆஃப் விட் அப்படிங்கிறது 2 பப்ளிகேஷனாக இருக்கும். 1579 வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க இந்த ஒர்க்கை. நல்லா இயர் இல்லாதவங்க இதுக்கு பக்கத்தில் வந்து இயரை நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. 1579 இந்த 1579 3 ஒர்க்ஸ் வந்து பப்ளிஷ் ஆகும். என்னென்னா எட்மண்ட் ஸ்பென்சரோட செப்பர்ஸ் காலண்டர் பப்ளிஷ் ஆகும். அப்புறமா வந்து ஜான் லில்லியோட யூபிஎஸ் த அனாட்டமி ஆஃப் விட் அது பப்ளிஷ் ஆகும். அப்புறமா ஸ்டீஃபன் காசனோட தி ஸ்கூல் ஆஃப் அப்யூஸ் அப்படிங்கிற ஒர்க்கு பப்ளிஷ் ஆகுது. மொத்தமாக டோட்டலாக 1579 வந்து 3 ஒர்க்ஸ் பப்ளிஷ் ஆகுது. அந்த ஒர்க்கில் அந்த 3ல் இதுவும் ஒன்று. ஓகேவா? ஆஃப் விச் வி ஷால் ஸ்பீக் இன் அவர் நெக்ஸ்ட் சாப்டர். இதை பற்றி நம்ம வந்து அடுத்த சாப்டரில் பார்க்கலாம். ஹிஸ் ட்ராமாட்டிக் ஒர்க் விச் அலோன் வி ஹாவ் நவ் டு டூ கன்சிஸ்ட் ஆஃப் 8 காமெடிஸ். ஜான் லில்லி டோட்டலாக எத்தனை காமெடிஸ் எழுதியிருக்காங்கன்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா 8 காமெடிஸ். ஆஃப் விச் த பெஸ்ட் ஆர், அதில் பெஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து அவரோட பெஸ்ட்டு ஒர்க்குன்னு சொல்லி 3 கொடுத்துருக்காங்க. அதில் வந்து கேம்பஸ் பி, அப்புறமா எண்டிமியான் அண்டு கலேத்தியா, இந்த 3 ஒர்க்குமே வந்து இந்த 8 காமெடிஸில் வந்து ரொம்பவே பெஸ்ட்டு. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. எது வந்து பெஸ்ட் காமெடிஸ்ன்னு சொல்லி சொன்னாங்கன்னா, தீஸ் வேர் ஆல் ரிட்டன் ஃபார் performance at the court and interest in them depend not on plot, situation, on even characterization but on language. That is on the wit point, ingenuity and grace of the dialogue. இதில் ரொம்ப முக்கியமான என்னதுன்னா கோர்ட்டில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காகவே. இப்போ சில ட்ராமாலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரிஸ்டோக்ராட்டிக் வெட்டிங்காண்டியே வந்து ஷேக்ஸ்பியர் எழுதியிருப்பார். அதே மாதிரி இது வந்து கோர்ட்டில் பெர்ஃபார்ம் பண்ணுறது, இப்போ ஸ்டேஜில் இல்லாமல் மக்களுக்காண்டி இல்லாமல் கோர்ட்டில் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காகவே எழுதப்பட்டது தான் இந்த 8 காமெடிஸும். இதில் எதெல்லாம் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்காங்க, இது எதிலெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வந்து ஸ்டோரி பிளாட் இருக்கும் இதில். அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த அந்த சுச்சுவேஷன், அப்புறமா வந்து கேரக்டரைசேஷன், இது எல்லாமே வந்து பெருசாக இருக்கணும் எதிர்பார்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இட்ஸ் ஆன் த விட் பாயிண்ட் இன் ஜென்யூனிட்டி. அப்படின்னா வந்து விட்டுனா என்னன்னு சொல்லுவோம், அந்த அறிவு கூர்மை அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த டயலாக்கோட டெலிவரி, இது எல்லாமே வந்து இதில் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அட் எ டைம் வென் த ஹியூமரஸ் ஆஃப் த பப்ளிக் ஸ்டேஜ் ரன் ஆஃபன் இன் டு கோஸ்னஸ் ஆன் காஸ் பிளே, லில்லி ஹெல்ப்டு டு கிவ் காமெடி ஆன் இன்டலெக்சுவல் டோன். லில்லி வந்து காமெடியை எந்த டோனில் கொடுத்துருக்காங்கன்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா இன்டலெக்சுவல் டோன். இப்போ இந்த லாஸ்ட் 2 லைனில் வந்து ரொம்ப முக்கியமான எதுனா, அட் எ டைம் வென் த ஹியூமரஸ் ஆஃப் பப்ளிக் ஸ்டேஜில் ஹியூமரஸ் ஒரு காமெடி வரணுங்கிறதுக்காகவே என்ன செஞ்சாங்க அப்படின்னா வந்து இந்த ட்ராமட்டிஸ்ட் வந்து ஒழுங்கினமான ஒரு சில வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அசிங்கமாக இருந்தது அந்த வார்த்தையெல்லாம். இப்போ நீங்கள் கிராமப்புறங்களில் ஒரு சில தெருக்கூத்து போடுறப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் மீனிங்கில் பேசுவாங்க. அந்த மாதிரி ஒரு சில வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ப்ளே வந்து எழுதிட்டு இருந்தாங்க. ஆனால் லில்லி என்ன பண்ணாருன்னா, லில்லி ஹெல்ப் டு கிவ் காமெடி ஆன் இன்டலெக்சுவல் டோன். அப்படியே மற்றவங்க அறிவாளித்தனமாக யோசிக்கிற அளவுக்கு அவரோட காமெடியை கொண்டு வந்து அந்த பீரியடில் கொடுத்துருந்தாரு. அதனால தான் வந்து லில்லி வந்து ஃபேமஸாக வந்து எல்லாராலையும் வந்து அப்ரிஷியேட் பண்ணப்படுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன் திஸ் அஸ் வெல் அஸ் இன் ஸ்கில் இன்
clever repartee and his continual use of puns, conceit and all sort of verbal fireworks, he anticipated Shakespeare, whose early comedies such as Love Labour Lost and Midsummer Night Dream. இது நல்லா நோட் பண்ணிக்கணும், இது முக்கியமான கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூ தான். லவ் லேபர் லாஸ்ட்டும் மிட்சம்மர் நைட் ட்ரீமும் ஷேக்ஸ்பியர் யாரை ஃபாலோ பண்ணி எழுதியிருப்பாங்க அப்படின்னா ஜான் லில்லியை ஃபாலோ பண்ணி எழுதியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்கன்னா இதில் அந்த கிளவர் ரிப்பார்ட்டி அப்படிங்கிறது வந்து அந்த அவங்களோட டயலாக் ஃபார்மில் வந்து ஒரு கிளவர், ஒரு சுறுசுறுப்பாக இருக்கிறது, அப்புறமா வந்து பன்ஸ் நிறையா வந்து வார்த்தை விளையாட்டு. கான்சீட்னா என்னன்னு சொல்லுவோம்? கான்சீட்னா அப்படிங்கிறது வந்து கற்பனையோட தமிழ்னு எக்ஸாக்டாக சொல்லணும்னா கற்பனை கூறுகள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இது எல்லாத்தையுமே யாருக்கு மொழியோட அலங்காரம், இது எல்லாமே வெர்பல் ஃபயர் ஒர்க்ஸ், மொழியோட அலங்காரம், இது எல்லாமே யாருக்கு முன்னோடியாக இருந்தார் ஜான் லில்லினா? ஷேக்ஸ்பியருக்கு. அவரோட இந்த ஃபாலோ பண்ணி எழுதினது தான் இந்த 2 காமெடிஸ், லவ் லேபர் லாஸ்ட் அண்ட் மிட்சம்மர் நைட் ட்ரீம். ஆப்வியஸ்லி ஹவ் மச் டு ஹிஸ் எக்ஸாம்பிள், இதுதான் 2 எக்ஸாம்பிளாக சொல்லணும். ஃப்ரம் லில்லி ஷேக்ஸ்பியர் ஆல்சோ லேர்ன்ட் ஹவு டு கம்பைன் அஸ் இந்த 2 plays ஜஸ்ட் நேம்டு. இப்போது லில்லிட்ட இருந்து தான் யார் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா வந்து நம்ம வந்து ஷேக்ஸ்பியர் என்ன கற்றுக்கிட்டாருன்னு பார்த்தோன்னா 2 plays ஜஸ்ட் நேம்டு, அதாவது 2 பிளேயோ ஒன்றா கொண்டு வர்றதுக்கு மீனிங் கிடையாது இதுக்கு. எ கோட்லி மெயின் பிளாட் வித் எபிசோட்ஸ் ஆஃப் ரஸ்டிக் பிளண்டர்ஸ் அண்ட் கிளவுனிசிங் ஃபூலிங். இப்போ கோர்ட்டில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்குன்னு ஒரு பிளே எழுதுவாங்க, அதே மாதிரி ஸ்ட்ரீட்டில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு பிளே எழுதுவாங்க. ஆனால் இந்த லில்லிக்கிட்ட இருந்து தான் யார் கற்றுக்கிட்டாங்க? ஷேக்ஸ்பியர் கோர்ட்டில் எழுதையும் அப்புறமா வந்து இந்த ஸ்ட்ரீட் பெர்ஃபார்மன்ஸுக்கும் எழுதுறது, 2ஐயும் மிங்கிள் பண்ணி ஒரு ரஸ்டிக் பிளண்டராக வந்து ஒரு ஒர்க்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முட்டாள்தனமான செயல்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் சொல்கிறாங்க. கிளவுன் இஸ் ஃபூலிங், முட்டாள்தனமான அந்த செயல். இதை வந்து இணைக்கிறத யார்கிட்ட கற்றுக்கிட்டாரு அப்படின்னு பார்த்தோன்னா வந்து ஜான் லில்லிக்கிட்ட இருந்து ஷேக்ஸ்பியர் வந்து கற்றுக்கிட்டாரு. இன் தீஸ் திங் லில்லி செட் எ ஃபேஷன் வித் அதர்ஸ். மற்றவங்களுக்கு எல்லாமே வந்து லில்லி வந்து ஒரு ஃபேஷனை வந்து கிரியேட் பண்ணிட்டு போயிட்டாரு, இன்க்ளூடிங் ஷேக்ஸ்பியருக்கும் கூட. ஃபாலோடு அண்ட் இன் காமெடி he was undeniably ஷேக்ஸ்பியர்ஸ் ஃபஸ்ட்டு மாஸ்டர். இப்போ நம்ம வந்து ஷேக்ஸ்பியரோட ஃபஸ்ட்டு மாஸ்டர் யாருன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா வந்து ஜான் லில்லி தான். இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகே, ரிமைனிங் இருக்கிறத நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம். இப்போ ஷேக்ஸ்பியரோட ட்ராமாவில் இதெல்லாம் ரொம்பவே முக்கியம். தேங்க்யூ.